ஹலோ பசங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது கதையை சொல்ல போறேன். இதோட பேர் என்னன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற எலி. ஒரு ஊர்ல எலிகளோட குடும்பமே இருந்துச்சா. அந்த எலிகள்ல ஒரு எலி மட்டும் எப்படி இருந்துச்சுன்னா, அது எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. எப்பவுமே சாப்பிடுறது தூங்குறது மட்டும்தான் அதோட வேலை. அது ரொம்ப அதிகமா சாப்பிடும், ஆனா எவ்வளவு சாப்பிட்டாலும் அதுக்கு திருப்தியே வராது. அதோட இந்த பழக்கத்தை பார்த்து அதோட குடும்பத்துல இருக்கவங்களும் கவலைப்பட்டாங்க. கண்ணா, இவ்வளவு நீ சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு அது நல்லது இல்ல. இல்ல மம்மி, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. அடுத்த நாள் காலையில குக்குவோட நண்பனுக்கு பிறந்த நாள். அப்ப அதோட பிறந்த நாளுக்கு கூப்பிட்டு அதோட நண்பன் அங்க வந்துச்சு. நண்பா நண்பா, நாளைக்கு என்னோட பிறந்த நாள். எங்க வீட்ல பார்ட்டி வச்சிருக்கோம், நீயும் அதுக்கு கண்டிப்பா வரணும். கண்டிப்பா நண்பா, நான் வராம இருப்பேனா? அதுக்கப்புறம் சிண்டு அங்க இருந்து போயிட்டான். அடுத்த நாள் குக்கு பார்ட்டிக்கு போயிருந்தது. அங்கேயும் அதோட பசிய அதால அடக்கவே முடியல. விருந்தாளிகள் எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே மொத்த கேக்கையும் சாப்பிட்டுருச்சு. இத பார்த்த எல்லாருக்கும் குக்கு மேல ரொம்ப கோவம். எல்லாரும் பார்ட்டியை விட்டு அவனை கிளம்ப சொல்லிட்டாங்க. நாங்க சாப்பிடுறதுக்கு நீ எதுவுமே விட்டு வைக்கலையா? நீ இங்க இருந்து உடனே கிளம்பிடு. நீ தீடி போட்டாரோ? ரொம்ப சோகமா இருந்த குக்கு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் குக்குவோட சாப்பாட்டு விஷயத்துல எந்த மாற்றமும் இல்ல. அடுத்த நாள் குக்குவோட நண்பன் அவனை கூப்பிடுறதுக்காக வந்திருந்தான். குக்கு, வா நம்ம வயலுக்கு போலாம். விவசாயிகளோட பயிர் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம சாப்பிடுறதுக்கு நிறைய பொருள் கிடைக்கும். என்ன உண்மையாவா? அப்ப வா, ரொம்ப ஜாலியா இருக்கும். வா போலாம். குக்குவும் பின்ட்டுவும் அவங்களோட மத்த நண்பர்கள் கூட அந்த இடத்துக்கு போனாங்க. அங்க போய் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ரொம்ப சீக்கிரமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா. ஆனா இந்த ஒரு எலியோட வயிறு மட்டும் நிறையவே இல்ல. இத பார்த்து அவனுடைய நண்பன் பின்ட்டு என்ன சொன்னானா, ஏய் சீக்கிரம் சாப்பிடு, நம்ம போகணுமா வேண்டாமா? அட இரேன், உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? வயிறு முழுக்க நம்ம நல்லா சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். இப்படி சொல்லிட்டு குக்கு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சது. ஆனா பின்ட்டு எலி மட்டும் மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சது, சீக்கிரமா முடி, கிளம்பிடலாம், அதான் போதும்ல. அதுக்குள்ள மத்த எலியெல்லாம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருச்சு. சீக்கிரம் சீக்கிரம், பூனை வந்துருச்சு, ஓடு. மத்த எலியெல்லாம் ரொம்ப வேகமா ஓடிடுச்சு. ஆனா இந்த எலியால வேகமா போக முடியாம மெதுவா நடந்து போச்சான். ஏன்னா ரொம்ப அதிகமா சாப்பிட்டதுனால அதால ஓடவே முடியல. அது அதோட நண்பர்கள் கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, எனக்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள குக்குவோட கால் மாட்டிக்கிச்சு. குக்கு உடனே தன்னோட காலை வெளியே இழுக்க பாத்துச்சு. இத பார்த்த பூனை அதுகிட்ட ரொம்ப மெதுவா வந்துச்சு. இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. இன்னைக்கு நான் உன்னை சாப்பிட்டே தீருவேன். அதுக்குள்ள குக்குவோட கால் வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சது. அந்த பூனையும் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சது. ஆனா அந்த இடத்துல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே குக்குவோட வீடு வந்துருச்சு. தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்ச குக்கு ரொம்ப மெதுவா நடக்க ஆரம்பிச்சது. அதுக்குள்ள அந்த பூனை ஓடி வந்துருச்சு. அப்ப குக்கு வீட்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணப்ப வாசல்லயே அது மாட்டிக்கிச்சு. ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு குக்குவோட வயிறு எவ்வளவு பெருசாயிடுச்சுன்னா அதால இப்போ அதோட வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியல. உள்ள குடும்பத்துல இருந்த எல்லாரும் குக்குவை இழுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா வெளியே இருந்து பூனை குக்குவோட வாழை பிடிச்சு வெளியே இழுக்க ஆரம்பிக்குது. அதனால குக்கு ரொம்ப கத்த ஆரம்பிச்சது. கத்துக்கிட்டே அழுதுது. ஆனா அதோட வாழை பூனை விடவே இல்ல. கடைசியில அதோட வால் பிஞ்சு போச்சு. இப்ப பூனை பின்னாடி போய் விழுந்துருச்சு. எப்படியும் மத்த எலியெல்லாம் குக்குவ உள்ள இழுத்துட்டாங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் தான் குக்கு நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு உணர ஆரம்பிச்சது. இப்போ அது ரொம்ப அதிகமா சாப்பிடுறத விட்டுருச்சு. என்ன பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, அதாவது எதுவா இருந்தாலும் சரி, அது அளவுக்கு அதிகமா பண்ணா நமக்கு தான் நஷ்டம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பார்க்கிறதுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.